பிரைஸ் த லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தின் வாக்குத்தத்தமாக தேவன் ஆதியாகமம் 22வது அதிகாரம் 14வது வசனத்தை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். அந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது, ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த அதிகாரமும் இந்த காரியமும் அதிகமாக நாம் கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மளோடு பேச விரும்புகிறார். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். இதற்கு பின்னாடி இருக்கிற அந்த பின்புலமான காரியங்களை நாம் பார்க்கலாம். தேவன் ஆபிரகாமை அழைத்து தன்னுடைய பிள்ளையை பலியிட சொல்லும்போது அவர் 3 நாள் பிரயாணமாக அங்கு போகிறார். போகும்போது 3 முக்கியமான காரியத்தை இந்த நாளில் கூட நாம் பார்க்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னா, அந்த வேலைக்காரன்ட்ட அவர் சொல்லுகிற பதில். அதாவது வேலைக்காரர்கள் வருகிறார்கள், அவர்கிட்ட இந்த மாதிரி வசனம் சொல்லுகிறது. 5வது வசனத்துல திரும்பி வருவோம் என்றான். திரும்பி வருவோம் என்றார். அது எதை குறிக்கிறது என்றால், விசுவாச அறிக்கையை குறிக்கிறது. தேவன் இந்த மாதத்திலும் கூட நம்மளோடு இப்படியாக இடைப்படுகிறார். நாம் விசுவாசத்தோடு நாம் சொல்லலாம், தேவன் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார் திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறார். அவருடைய அந்த வார்த்தை விசுவாசத்தை குறிக்கிறது. அதாவது நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லாம நாங்கள் திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறார். ஸோ 2வது நாம் பார்க்கலாம், அவருடைய பையன் கேட்கும்போது அந்த இடத்துலயும் அவர் இப்படியாக சொல்லுகிறார். 8வது வசனத்துல ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். திரும்பி வருவார். 2வது ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். பார்த்து கொள்வார் அப்படின்னா, அவரு ஈசா கேட்கிற அந்த கேள்விக்கு பதில் இப்படியாக சொல்லுகிறார், தேவன் பார்த்து கொள்வார். தேவன் அழைத்தார், தேவன் நடத்துவார், தேவன் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியாகத்தான். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனால எப்படி இந்த 2026 தொடங்கி இந்த மார்ச் வரையும் ஆண்டவர் நடத்தினாரோ, அதே போல இந்த ஏப்ரல் மாதத்திலும் தேவன் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். கட்டாயம் அவர் சந்திப்பார். 3வது காரியத்தை நாம் இந்த வார்த்தையின் கீழே நாம் பார்க்கலாம். 14வது வசனத்துல யெகோவா ஈரே, பார்த்து கொள்ளப்படும். அது எதை குறிக்கிறது? ஆண்டவர் அவருக்கு அற்புதம் பண்ணிட்டாலும் அவர் தேங்க்ஸ் கிவிங்கோட, ஆண்டவருக்கு நன்றி அறிதலோடு ஒரு சாட்சியாக அவர் சொல்லுகிறார், யெகோவா ஈரே, என்னுடைய தேவன் எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு சில நேரங்களில் நீங்க கவலையோடு இருக்கலாம். இல்லாவிட்டால் இந்த மாதம் எப்படி தேவன் நடத்த போகிறார், எனக்கு யார் துணையாக இருப்பார், தேவன் எப்படிப்பட்ட காரியத்தில எல்லாம் நடத்தி ஜெயத்தை கொடுக்க போகிறார், என்ன என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்குமா, குழப்பத்திற்கு பதில் கிடைக்குமா, அநேக கேள்வியோடு நீங்கள் இருக்கலாம். இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு பேசுகிறார். அவர் யெகோவா ஈராக நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல வெளிப்பட்டு எப்படி வேலைக்காரனுக்கு அவர் பதில் சொன்னாரோ, நாங்கள் திரும்பி வருவோம், சுகபத்திரமாக தேவன் நடத்த போகிறார். 2வது தன்னுடைய பிள்ளைக்கு அவர் சொன்னது போல பார்த்து கொள்வார். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என்னுடைய கரத்துல இல்ல, தேவன் என்னை அழைத்தார், என்னை நடத்தினார், அதனால அவர் பார்த்து கொள்வார் என்று சொன்னார். 3வதாக ஆண்டவர் செய்த நன்றியை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாக யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த வார்த்தையின் மூலம் நம்மை இந்த மாதத்துல ஆசீர்வதிக்க போகிறார். இது வாக்குத்தத்தமாக நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை, ஆசீர்வாதங்களை, பதில்களை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.